ஏக்கா சின்ன பொண்ணுக்கா, கொஞ்சம் கருகாப்பில கொத்தமல்லி இருந்தா தாங்கக்கா. ம் இருக்கு, இதை எடுத்துட்டு வரேன். ஏக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா. இப்போ என்னடி வேணும் உனக்கு? அக்கா அப்படியே 2 தக்காளி, பருப்பு, வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு இது மட்டும் எடுத்துட்டு வரீங்களாக்கா? ஏம்மா சாம்பார் வைக்க போறியா? ஐயோ அக்கா, எப்படிக்கா கண்டுபிடிச்சிங்க? நீங்க ரொம்ப டேலண்ட்டுக்கா. உங்களை மாதிரி புத்திசாலி இந்த ஏரியால யாருமே இல்லை. ஏய் ஏய் போதுண்டி, நிறுத்து. யூடியூப்ல சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அத்தனையும் அப்படியே இங்கே ஒப்பிக்கிறடி. நீ உப்பு கூட நீ வீட்டில் வாங்கி வைக்கலையா? அது கூட இல்லாமல் என்னடி உங்கள் வீட்டில் என்ன பொருள் தான் வச்சுருக்கீங்க? நீ எண்ணெய், கடுகு, கடாயி, கேஸு இதை மட்டும் தாண்டி கேட்கல. அக்கா அது வந்து என்னடி அதுவும் வேணுமா? அதுவும் வேணுமா சொல்லு. இல்லைக்கா, எண்ணெயும் கடுகும் மறந்துட்டேன்க்கா, அதை தான் சொல்ல வந்தேன். பேசாம வசந்தி, நீ ஒன்று பண்ணுறியா? எல்லாமே இங்கேயே இருக்கு, வேணா இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு போயேன். ஐயோ அக்கா, அப்படியாக்கா? ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி? ஏக்கா அர்ஜென்ட்டுக்கு தானேக்கா வேணும்னு கேட்டேன், அதுக்கு ஏன்க்கா இப்படிலாம் பேசுறீங்க? ஏய் மாசத்துல ஒரு நாள் கேட்டா பரவாயில்ல, மாசம் ஃபுல்லா கேட்டா எப்படி தர முடியும்? நான் இல்லாத நேரத்துல எவனுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்க? மளிகை சாமான்லாம் இவ்வளவு செலவு வருது அப்படின்னு என் வீட்டுக்காரர் என்ன சந்தேகப்பட்டு கேட்கறாண்டி. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான்க்கா, எப்பயும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பானுங்க. நான் வேணும்னா அவர்கிட்ட பேசட்டுமா? நம்பர் கொடுங்கக்கா. அடி வாடி என் சக்காலத்தி, நீ எதுக்குடி என் புருஷன்கிட்ட பேசுற? உன் புருஷன் நல்லா தானே சம்பாதிக்கிறான், அவனை போய் கேள்றி. போன மாசம் பக்கத்து தெருவில் இருக்கிற ஃப்ளாட்டை வாங்கி போட்டீங்க, போன வாரம் புதுசாக கார்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் காசு வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன்டி எப்போ பார்த்தாலும் என் வீட்லேயே வந்து எல்லா சாமானத்தையும் கடன் வாங்கிட்டு இருக்க? அக்கா கத்தி கத்திலாம் பேசாதீங்கக்கா, பக்கத்து வீட்டிலலாம் கேட்க போகுது. ஏண்டி இப்போ பக்கத்து வீட்டில் கேட்டாதான் என்னவா? அவங்கெல்லாம் ஒன்றும் இங்கே வரமாட்டாங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, டெய்லியும் காலையில் சாப்பாட்டுக்கு அங்கே தான் கடன் வாங்குறேன், அதான் சொன்னேன். அடப்பாவி, என் வீட்டில் தான் கடன் வாங்கி சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லா பக்கமும் இதே வேலையாக தான் அழிஞ்சிட்டு இருக்கியா? 3 நேரமும் அப்படி கடன் வாங்கி சாப்பிட்டு இருக்கியே, உனக்குலாம் வெக்கமா இல்லையாடி? அக்கா அப்படிலாம் பேசாதீங்கக்கா, நான் 2 வேளை தான் கடன் வாங்கி சாப்பிட்றேன். ஓ அப்போ பரவாயில்ல, நைட்டு மட்டுமாவது உங்கள் காசில் சாப்பிட்றீங்களே சாமி, அது வரைக்கும் பரவாயில்ல. ஐயோ ஆமாக்கா, சாமி தான். நைட்டு பக்கத்து வீட்டு ஐயர்கிட்ட அபிஷேக பால் வாங்கி குடிச்சிட்டு 2 பேரும் தூங்கிடுவோம். அப்போ சாப்பாட்டுக்குன்னு 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டீங்களாடி? அதனால தான் காரு இடம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. நான் பாரு, உனக்கு கடன் கொடுத்து கொடுத்து இருக்கிற இடத்தையும் வித்துக்கிட்டு இருக்கேன். இல்லைக்கா சரி விடுங்க, போய் எடுத்துட்டு வாங்கக்கா. ஏய் இப்படி சாப்பாட்டுக்கு செலவு பண்ணாமே இருந்து கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டி செலவு பண்ண போற. அக்கா அதெல்லாம் பார்த்துக்கலாங்க்கா, கருத்து பேசாம 4 கடுகு இருந்தா எடுத்துட்டு வாங்கக்கா, நான் போறேன். வாங்காம போக மாட்டல, இரு வர்றேன். என் தலை எழுத்து. இந்தா புடி. என்னக்கா ஒரு பேச்சுக்கு கேட்டா எண்ணி 4 கடுகு மட்டும் எடுத்துட்டு வந்து தரீங்க? அப்போ எவ்வளோடி எடுத்துட்டு வரணும்? அக்கா அப்படியே சம்பளத்தோட எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லக்கா? என்னது சம்பளத்தோட எடுத்துட்டு வரணுமா? ஏண்டி கடுகு தாளிக்க போறியா இல்லை கடுகு ஜூஸ் போட்டு குடிக்க போறியா? இல்லக்கா மொத்தமா வாங்கிட்டேன்னா அப்புறம் உங்களை அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல, அதனாலதாக்கா சொன்னேன். ஏண்டி மொத்தமா வாங்குறதுக்கு நான் என்ன ஹோல்சேல் பிஸ்னஸா பண்ணிட்டு இருக்கேன்? இவ்வளோ பேசுறனே, உனக்கு கொஞ்சமா சூடு சொரணை இருக்காடி? அதானே, உப்பு போட்டு சாப்பிட்டா தானே உனக்கெல்லாம் சூடு சொரணை இருக்கும். அதையவே நீ கடன் வாங்கிட்டுல சாப்பிடுவ, அப்புறம் எப்படி உனக்கு சூடு சொரணைலாம் இருக்கும்? போன வாரம் கார்லாம் வாங்கினியே, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டியே அதை சமைச்சு சாப்பிடு. என்கிட்ட வந்து உப்பு பருப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. என்னக்கா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? யாரடி ஓவரா பண்ணிட்டு இருக்கா? நீ தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. சாப்பாட்டுக்கு செலவு பண்ணாம காரு வீடுன்னு வாங்கி போட்டுட்டு இருக்கியே, கொஞ்சமாவது வீட்டு சாமானை வாங்கி போட வேண்டியதானே? என்னக்கா உங்ககிட்ட கடன் கேட்கறேன்னு தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னால இந்த பொருள்லாம் வாங்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ அம்மாடியே, அப்படின்னா வாங்க வேண்டியதானே, வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. அது முடியாம தானே இங்கே வந்து நிக்கிற. என்னக்கா அவசரம் தானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன், என்னை இப்படி அசிங்கப்படுத்தி பேசுறீங்கல்ல. உங்களுக்கும் இப்படி ஒரு நாள் நிலைமை வரும், அப்ப நான் உங்களை பேசிக்கிறேன்க்கா. ஓஹோ அப்படியா? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் பட்னி கிடந்து சாவனே தவிர உன் வீட்டுக்கு வந்து எதுவும் கேட்க மாட்டேன்டி. பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம்டி, ஆனா நீ இப்ப இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. ஏக்கா பூமாரி அக்கா. என்னடி சீரியல்ல விளம்பரம் போட்டாங்களா? அதானே வந்திருக்க? அக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க என்னைய? அக்கா நம்ம வீட்டு பக்கத்துல புதுசா ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்கல்லக்கா, அதான்க்கா அந்த வசந்தி அக்கா கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வீட்டு ஆப்போசிட்லன்னு. ஆமா ஆமா சொல்லிட்டு இருந்தா, நேத்து கூட சொல்லிட்டு இருந்தால. சரி அதுக்கு நடிப்ப?
அக்கா அவ ரொம்ப ஓவரா பண்றாக்கா. நம்மலாம் இந்த ஏரியாவுக்கு புதுசா வரும்போது அக்கம் பக்கம்லாம் பேசி பழகணும்லக்கா. எதுக்காக அக்கா பழகுறோம்? ஏதாச்சும் பலகாரம் எது சுட்டா கொடுப்பாங்கடி, அதுக்காக பழகுவோம். சரிக்கா, அதெல்லாம் விடுங்க. இப்ப ஏதாச்சும் நம்ம வீட்டில் பொருள் இல்லைன்னா நம்ம என்னக்கா பண்ணுவோம்? போய் கடையில தான் வாங்கணும். ஆனா எல்லாம் வந்து நான் என்னமோ கடை வச்சிருக்க மாதிரி என்கிட்டயே வந்து கேட்பாளுங்க. அக்கா அதெல்லாம் விடுங்கக்கா. நான் போய் அந்த புதுசா குடி வந்திருக்காங்கல்ல அந்த மீனாட்சி கிட்ட 2 வெங்காயம் இருந்தா குடுறின்னு கேட்டேன்க்கா. அதுக்கு அவ இல்லைன்னு சொல்லிட்டாக்கா. அதான் உங்ககிட்ட வாங்கலான்னு வந்தேன். 2 வெங்காயம் இருந்தா குடுக்கா. அட போடி, என்கிட்ட இல்ல.